எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு ஒரு தடவை மேலே போய் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 17,000 வாக்கு செலுத்தி சுயேட்சையாக ஜெயிக்க வச்சு பார்லமெண்டத்துக்கு அனுப்பினது இதற்கு தானா? சரி, இது விஜய் அரசியல், அதை தாண்டி வருவோம். ஒரு அரசியல் பிரதிநிதியாக தமிழ் மக்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி பார்லமெண்டத்துக்கு எதுக்கு போறது என்று சொல்லி ஒரு சாதாரணமாக பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைக்கே தெரியும். தன்னுடைய மக்களுக்கு இந்த நாட்டுல பேரவாதம் என்று ஒன்று கொண்டு நிகழ்த்திய அரங்கேறிய பல செயல்களை தட்டி கேட்கிறதுக்கு இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காத தீர்வுகளை பெற்றுத்தாளருக்கு இதுதான் தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல். இதை கேட்கறதுக்கு தான் இந்த கூமுட்டைய பார்லமெண்ட் அனுப்பினீங்க. இந்த கூமுட்டை நான் அடிக்கடி சொல்றேன், தமிழ் மக்கள் நாங்கள் எங்க வாழ்க்கையில செய்யற பிழைகள் தான் எங்க கையில விழுகிறது. காலங்காலமா நாங்கள் அதைத்தான் செய்துட்டு இருக்கோம். இவ்வாறான ஒரு கூமுட்டைய தயவு செய்து தலைவருக்கு அடுத்து நிகராக தமிழினத்துக்கு ஒரு பிரதிநிதியாக வைக்க போறோம் என்ற ஒரு கனவுல நீங்க இந்த அரசியல் கட்டமைப்புகளை அங்க நடத்தி நாடகம் நடிச்சு கொண்டிருக்கிறீங்க. இதை நீங்க கையப்படுங்க. இதோட ஏன்னு சொன்னா நான் இந்த இடத்துல அடிச்சு சொல்றேன், தமிழ் மக்கள் இந்த வீடியோவை நீங்க எந்த அளவுக்கு எடுத்து செல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த கழுசர நாயை எல்லாம் தமிழ் மக்களுக்கு பிரதிநிதியாக தீர்மானிக்கலாம். இவன் ஒரு அநாகரிகமற்றவன், ஒரு நாகரிகம் தெரியாதவன், ஒரு பெண்ணை மதிக்க தெரியாதவன், ஒரு வயது வந்தவன் மதிக்க தெரியாது, ஒரு குழந்தையை மதிக்க தெரியாது, ஒரு குடும்பத்தை மதிக்க தெரியாது, இப்படியா ஒரு பரதேசிய நீங்க உங்களோட பிரதிநிதியாக வச்சிங்களாக இருந்தால் இன்றைக்கு இல்ல என்றைக்குமே தமிழ் மக்களுக்கு விடிவந்து கொண்டு வராது. அப்படி வர இருந்தாலும் இவ்வளவு மாதிரியாக்கள் அதை விடப்போறதும் இல்லை. பாராளுமன்றத்துல இத்தனை வருஷமாக தெரிவு செய்து இன்றைய வரைக்கும் போய் மக்களுக்காக ஏதேனும் குரல் கொடுத்திருக்கானா? இல்ல. தான் பெரியார் என்று காட்டுறதுக்காகவும் தன்னைய இவன் முழுக்க முழுக்க ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். இந்த நாடகம் எல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான், வேற எதுக்குமே இல்லை.